என்றால் அந்த அளவு சும்மா ஒருத்தரும் இந்த மாதிரி ஒரு மேடையில இத்தனாயிரம் மக்களுக்கு முன்னால ஒருத்தரும் சும்மா நிச்சயல. அதுக்கு படைச்சவனோட தயவு வேணும், அதுக்காக கஷ்டப்படணும். அந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை நான் செஞ்சேன். அப்ப அதோட ஹாஜியார் சொன்ன ரைட் ஹாஜியார்ட்ட நான் பேசின எப்படின்னு சொன்னா, ஹாஜியார் இப்படிதான் எக்ரிமெண்ட் 50 days ஒரு நாளைக்கு ஏன்னா சாப்பாடு ஃபுட் எல்லாம் செஞ்சு 6000 எதிர்பார்க்க. ஒரு நாளைக்கு 6000, அந்த 6000 சேர்த்து இந்த பயணம் முடியும் 50 days 3 lakhs. அப்ப 3 லட்சம் ரூபாய் பணத்தோட எனக்கு இந்த எக்ரிமெண்ட் முடியுது அப்படின்னு சொல்லி நாங்க ஐடியா பண்ணினேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப கத்துட்ட 10 மடங்குக்கு மேல செலவுகள் போயிட்டு அந்த பயணம் 3 லட்சத்தோட ஆரம்பிச்சோம், 15 லட்சத்துக்கும் மேல அதுக்கான செலவுகள் போயிட்ட அன்கவுண்டபிள். எந்த எண்ணிக்கையில போகணும்னு சொல்லி தெரியாத அளவுல. அப்ப என்னதான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னா, இங்கிலீஷ் ஒவ்வொருத்தர்ட்டையும் உங்களோட கூட்டாளி ஆயிடுச்சாலும், உங்களோட கூட பிறந்த பிள்ளைகள் ஆயிடுச்சாலும், இல்ல நீங்க பெத்த பிள்ளைகள் ஆயிடுச்சாலும் சில விஷயங்கள் சொல்லிடணும். அடே இப்படி எனக்கு ஆசையம் இருச்சுடா, எனக்கு இப்படி கனவு இருச்சுடா, எனக்கு இப்படி லட்சியம் ஒன்று இருச்சுடா, எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை ஒன்று இருச்சுடா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனை ஒரு நாளும் ஒதுக்காமலும், அவனுக்கு ஒரு நாளும் அதை தீர்த்திராமலும், அவனுக்கு ஏசாமலும் இதெல்லாம் சரிபட்டு வருமோடா, இதெல்லாம் சரியாகுமா, இதெல்லாம் உருப்படிய விஷயமா, இப்படி ஒண்ணுமே சொல்லாம அவன் எந்தின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கேட்டுட்டு ரைட் நீ முயற்சி செஞ்சு பாரு. முயற்சி எந்தின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். உங்களால முடிஞ்சதை நீங்க டெய்லி செஞ்சா அது பயிற்சி. உங்களால எது முடியலையோ அதை நீங்க செய்யறதுதான் அது முயற்சியா வர. இப்படி பயணத்தை ஆரம்பிச்சோம்னு சொல்லி பயணத்தை சிமி ஹோல்டிங்குக்கு முன்னுக்கு 7ஆம் மாசம் 13ஆம் தேதி என் பயணம் ஆரம்பமானது. அல்ஹம்துலில்லாஹ் முதலாவது நாங்க கிணறு தோண்டணும் சொல்லி நாங்க மம்மட்டி எடுத்துக்கொண்டு கிணறு தோண்டின உடனே தண்ணி வரல. அப்ப நாங்க ஆழத்துக்கு போகணும். மென்பாறைகள் ஒன்பாறைகள் எல்லாம் தாண்டி கடந்து உள்ளுக்கு ஆழத்துக்கு போனா தான் எங்களுக்கு தண்ணியும் எடுக்கலும் முத்தும் எடுக்கலும். எந்த வேலைன்னு சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் காலம் போகாம ஒன்றையுமே கடந்து போகல. அப்ப இப்படி இருந்தத்தக்கன அப்ப ஹாஜியார் சொன்னா ரைட் பயணத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி உறவுகள் எல்லாம் சேர்ந்து வேறுவலையிலிருந்து என்ன அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி மழை பெய்தத்தோட என்ன வழி அனுப்பி வச்சார். நானும் காலங்கள் கடக்க நாட்கள் நகர தனி மனிதனாக காட்டு வழியாகவும் ஒவ்வொரு வழியாகவும் போய் ஈஸ்டர்ன் அடையும். அங்கிருந்த மக்கள் அவங்களோட அன்பை தெளிச்சதுக்கு தொடங்கின. அங்கிருந்த பயணங்கள் ஆரம்பமாகி ஊர் மக்களோட பிரார்த்தனையும். நான் முதலாவது ஒரு விஷயம் சொல்லணும், நான் இந்த அளவு பயணம் பெய்து இந்த இடத்துல நின்று கொண்டு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் புகழ் நினைக்கும் அல்லாஹுக்கு. எனக்கு கால சின்ன ஒரு பழுதை தவிர வேறொன்றுமே இல்லை. இப்ப சில டாக்டர்ஸே புதுனப்படிய உங்களோட மூட்டுகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் எதுவுமே இல்லை. இன்றைக்கு நான் இந்த பழசு நான் வந்த இடத்த நான் மறக்கப்படாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நான் இன்றைக்கு தின்னாம நடந்து வந்தேன். நான் இந்த சின்ன 2 எத்தலை மட்டும் தின்னுட்டு நான் நடந்து வந்தேன். அதே எவ்வளவு மக்கள் உன்னோட ஒன்று சேர்ந்து சென்றாலும் நீ இந்த இடத்துல இருந்துதான் நீ வந்தது, இந்த கஷ்டங்களோட தான் நீ கடந்து வந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுல இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கு நான் தின்னாம அப்படியே நடந்து வந்தேன். இப்ப சாப்பாடை கொண்டாந்து அதுவும் வெயிக்கல்ல, இன்னும் தின்னத்துக்கு மனசுல உங்க எல்லாரும் கண்டலாக்க வயிறு மனசு எல்லாமே நிறைஞ்சிட்டு எந்த அளவுன்னு சொல்லி நான் அழுதுதான் காட்டணும். ஆனால் நான் எல்லாம் அடக்கிக்கணும். அவங்களோட சில விஷயங்கள் பேசிக்கொண்டு இருந்துச்சு. அப்ப ஒவ்வொரு ஊர் மக்களும் இலங்கையிலிருந்து, இலங்கை மட்டுமல்லாம உலக நாடுகள் இருந்து எல்லா மக்களும் தான் பெற்ற புள்ள போல, தன்னோட பிறந்த சகோதரன் போல, சிறு வயதுல இருந்து ஒன்னா பழைய நண்பன் போல. எனக்கு இப்ப எந்த அளவுக்கு சொன்னா 1.5 வயசு பிள்ளையில இருந்து சோமி தவி 60 வயசு உருவாங்கலாம் அடியே சோமிக்கு வீடியோ போடேன். நீ பாக்க எப்ப பார்த்தா இந்த ஆக்கிக்குள்ள அதை காட்டு. எனக்கு ஒரு சிலர் சொல்லிய இந்த தஹஜ்ஜத்துக்கு எழுப்பி போனா நல்லா அடிப்பியா கஷ்டமாவே ஆலமாவே ஏன்னா 10வது நாள் ஆலப்படுது. இப்ப ஆச்சோம் அல்ஹம்துலில்லாஹ். சரியா? அப்ப இந்த அளவு சின்ன பிள்ளையில இருந்து வயசானவங்க வரங்காட்டிலும் அவங்க மனசுல ஆள் மனசுல பதிய வச்சு எனக்கு இந்த அளவு சப்போர்ட் பண்ண, இந்த அளவு துவா போடு, எந்த அளவுக்கு அல்லாஹ் அருட்கொடையினால் நான் சில கட்டத்துல நான் தனியாவே அழி. என கண்ணீர் வெளியில விளங்கியது. ஏன்னா கடலுக்குள்ள மீனலிய மாதிரிதான் ஏன்னா கண்ணீர் வெளியில விளங்கியது. அப்ப நான் அழுதுக்கொண்டு நான் போற மக்கள் எல்லாம் மாத்துக்கொண்டு இருந்துச்சு. எனக்கு கேள அழுத்தங்களை நான் மயங்கித்தான் போடணும், மத்தவங்கள கஷ்டம். அப்படி போற ஆட்டத்துல படத்துல சிம்பிள் அதிகம் மலையை தரோம்.
சிம்பிளா மலையத்தால இவங்க கேட்ட துவாவும் தெரியும். நான் முதலாவது வீடியோ போடிய ஏலா டயர்டு கஷ்டம் மழை பெய்யுது வெயில் படிய அப்படின்னு சொல்லி நான் முதலாம் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோ ஒரு ½ வர மழை போது வாச்சியார் சூப்பர் மழை வேணுது அப்படின்னு சொல்லி உற்சாகமாயிரு. ஒவ்வொரு விஷயமே அப்படித்தான். அல்ஹம்துலில்லாஹ் இப்படி பேசிக்கொண்டு சொன்னா நிறைய விஷயங்கள் பேசலும். என்றால் நான் ஒரு சின்ன வயசுல நான் அந்த வசனத்தை எழுதி வச்சிருந்தேன். நான் சரித்திரம் படிக்க பிறந்தவன் அல்ல, சரித்திரம் படைக்க பிறந்தவன் சொல்லி. நான் இன்னைக்கு ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அந்த மீம்ல எந்த போட்டுச்சுன்னு சொன்னால் டெடாஸ் ஹதர சுனாமி டெடாஸ் பிசி ஹதர சௌமி. நான் யோசனை பண்ணினேன் அதே நான் நடந்து வந்த முழு இலங்கை கரையோரமா அப்படி சுத்தி நான் நடந்து வர இடமெல்லாம் ஃபுல்லாவே வெள்ளப்பெருக்கு தானே. இந்த மக்கள் வெள்ளமா இருந்த வேறுவலை வந்து பார்த்த சுனாமி வந்து சொல்லி அந்த அளவு அன்பா தந்துருச்சு. ஜிதாக்முல்லா ஹைரன். இந்த இடத்துல முக்கியமா நான் ஒரு சிலருக்கு நன்றி செலுத்திருச்சோம். முதலாவது இஜ்லான் ஹாஜியார் என்ன சூஸ் எல்லாமே படைச்சவங்க ஏற்பாடு. இஜ்லான் ஹாஜியார் என்ன தேர்ந்தெடுத்ததும் எனக்கு வாய்ப்பு தந்ததும் அத்தனையுமே அவரோட மனசுக்கு ஏத்த மாதிரி படைச்சவன் மனசுல உதிர்ப்பணம் கொடுத்த அதுக்கேத்த மாதிரி அவர் என்ன தேர்ந்தெடுத்து இந்த பயணத்தை அனுப்பின. இந்த தொப்பியில இருந்து என் பயணத்துல இந்த ஜேசியில கலர்ல இருந்து இந்த தொப்பியில இருந்து அத்தனையுமே எல்லாமே யதார்த்தமாகவும் இயற்கையாகவும் தான் நடந்து. நான் இந்த தொப்பியை நான் எங்கே கண்டா காலி போர்ட்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல இந்த நான் தொப்பியை கண்டேன். நான் போயிட்டு அதுல வேணுமான்னு சொல்லி அதை விலைய பார்த்தாக்க அது எங்களுக்கு கிட்டேக்கும் போயிடலாம். அப்ப உடனே நான் இன்ஷால்ல ஒரு நாளைக்கு வேணுமான்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் வந்து 3 மாசத்துக்கு போற இந்த பயணத்தை ஆரம்பிச்சு நான் நடந்து போறேன். அந்த தொப்பி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படியா நாம தொப்பி தான் சொல்லி அவர்கிட்ட பேசினாக்க அவர் இந்த கம்மானைக்கு இதான் என்ன கோஸ்டுக்கு ஏதான்னு சொல்லி தொப்பி தந்து. அப்ப இந்த தொப்பி இணைச்சதும் படைச்சவண்ட ஏற்பாடு. இந்த ஜேசிக்கு நாங்க கொடுத்த கலர் சிமி ஹோல்டிங்ல கலர் கொடுத்த லாஸ்ட்டுக்கு வந்தது இந்த கலர். அதுவும் சூப்பரியாக ஏற்பாடு பண்ணி சரியா நாங்க அதுக்கண்டே செஞ்ச மாதிரி செதுக்கப்பட்டு எல்லா விஷயங்களுமே நடந்த. நாங்க எந்த விஷயத்த நாங்க முடியாது என்று சொல்லி சொன்னாலும் படைச்சவன் நினைச்சா சிம்பிளா தூக்கி வீசிய படைச்சவனத்தான் தூசிமாயிரிச்சியோ ஒத்தனை கோபுரத்துக்கு மேல உணைத்து வச்சோ மேலும் தூசிமாயிரிச்சி ஒத்தனை பாதத்துக்கு கீழே கொண்டாந்து வச்சதுக்கு மேலும் எல்லா விஷயமும் நீங்க முதலாவது ஒரு விஷயத்த செய்வோம். அந்த சின்ன வயசுல நான் ஏற்றிய கதை உண்டு. 2 கல் இருந்தான். அதுல இருக்க ஒரு கல்ல கோவிலுக்குள்ள கொண்டு வைத்து வச்சு கும்பிட்டான். இன்னொரு கல்ல அதே கோவில்ல வாசல்ல போட்டு கால் தொடச்சி வரத்துக்கு வச்சான் அப்படின்னு சொல்லி அந்த கால் தொடச்சி வாசப்படியில இருச்சிய கல்லு சிலைட்ட கேட்டான். நீயும் கல்லு நானும் கல்லு வாரவன் அத்தனை பேரும் ஒன்ன கும்பிட்டுட்டு போறேன். நானும் அதே கல்லு தானே என்னத்துக்கு ஒருத்தர் மதிச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு சிலையாக செதுக்கப்பட்ட அந்த கல்லு சொன்னா நீ 2 அடி பட்டதாக்க நீ படியான நான் பல்லாயிரக்கணக்கான அடிகளை பட்டதால நான் சிலையான அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல எனக்கு நடந்த அத்தனை விஷயமும் இந்த பயணத்துல தொடங்கின பிஸ்மில்ல இருந்து நான் இந்த இடத்துல வந்து நின்று பேசிய வரமாட்டோம். அத்தனையுமே படைச்சவனோட ஏற்பாடு, படைச்சவனோட அருள், படைச்சவனால மட்டும்தான் இது நடந்தது. சும்மா நடந்து சில நாட்கள் படிக்க எழும்பிய விடியத வேற ஒண்ணுமே தெரியும். சும்மா நாட்கள் போன மாதிரி தான் போனது. எல்லாமே படைச்சவனோட ஏற்பாடு. உங்களோட துவா போற உங்களோட அருள். முக்கியமாக இந்த பயணத்துல பின்னால நின்று வேலை செஞ்சவங்க நிறைய பேர் இருந்துச்சு. அவங்கள நாங்க இந்த இடத்துல நன்றி செலுத்தணும். முதலாவது சிமி ஹோல்டிங் சேர்மன், அதோட சேர்த்து சிமி ஹோல்டிங் எங்களோட சிமி ஸ்ரீலங்கா பாகமன எங்களுடைய இந்த பயணத்துக்கான கோஆர்டினேஷன் டீம் அவங்களும் இந்த இடத்துல இருந்துச்சு. கோஆர்டினேஷன் டீம் கொஞ்சம் வந்தா கோஆர்டினேஷன் டீம் கொஞ்சம் முன்னுக்காயில கோஆர்டினேஷன் டீம் இருந்த. அதோட முக்கியமாக எங்களுக்கு இந்த பயணம் பூராவும் கரையோரமாக சுத்தி இந்த இடம் வரங்காட்டிலும் சின்ன பின்ன பிரச்சனைகள் அல்ல. நீங்க எல்லாருமே எந்த முகத்திலையும் எந்த அளவு கண்டால் நான் ஒரு நாளே சரி சிரிக்காம இருந்தேன் டெய்லி கமெண்ட் சோமி உங்களுக்கு என்ன பிரச்சனையா சோமி எதுக்கு சிரிச்சாம வர அப்படின்னு சொல்லி எந்த மனசுக்குள்ளுக்கு இருந்ததும் எனக்கு நடந்த நெகட்டிவான விஷயங்களும் எனக்கு நடந்த கசப்பான அனுபவங்களும் நான் இதுவரைக்கும் பகிர்ந்து கொள்ளல. நான் என்ன சொன்னா நெகட்டிவிட்டின்னு சொல்லி இக்னோர் பண்ணிக்கொண்டு நான் போறது. பாசிட்டிவ் எங்களை பார்த்துட்டு ஒரு மனுஷன் ரத்தம் கொதிச்சோணும், பாசிட்டிவாவே இருக்கணும். நாங்க எந்த கஷ்டத்திலையும் என்ன படைச்சவன் குருவான்ல இல்லையே உன்னால எதை தாங்கலுமோ
அதை தவிர வேற அணுவளவாவது உனக்கு கஷ்டத்தை தாரல அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த பயணம் ஃபுல்லாக கடந்து போற நேரம் எங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்ட எந்த அளவு சொன்னா, நாங்க இந்த பயணம் போறத உறுதிப்படுத்தும் விதமாக இவர் நடந்துதான் போறது, இவர் வாகனத்துல ஏறியல்ல. நான் முதலாவது ஒரு விஷயம் சொல்லணும், இதுவரைக்கும் இந்த 45